Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulil amin. Wala udwana illa ala zalimin. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை ஹதீஸின் அடிப்படையில் பல வரலாற்று செய்திகளோடு பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த முன்னறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையின் மீது அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அதிலே இரண்டு ஷஹீதுகள் என்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள். அதிலே ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்பை நேற்றைய முன்தினம் நாம் அறிந்தோம். இன்னும் ஒரு ஷஹீத் யார் என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் இப்னு அஃபானை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்திலே, தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் தன்னுடைய ஆடையை சற்று கொஞ்சம் உயர்த்தியவர்களாக அமர்ந்து காலை தண்ணீரை நனைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய வாயின் காவலராக அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒருவர் கதவை தட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ முஸல் அஷ்அரி அவர்கள் அனுமதி கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை வரச் சொல்லுங்கள், இன்னும் சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். என்ன வார்த்தையை சொன்னார்கள் என்றால், இஃப்தஹ் லஹுல் பாப், அவர்களுக்காக அந்த வாசலை நீங்கள் திறயுங்கள். வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்திருப்பது யார் என்று தெரியாது. அபூ முஸல் அஷ்அரி அந்த கதவை ஒருவர் தட்டுகிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், கதவை திறந்து பார்க்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டார்கள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொருவர் கதவை தட்டுகிறார். நபி அவர்களுடைய அனுமதியின் பெயரில் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறக்கும் பொழுது அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தஹ் லஹுல் பாப், அவருக்காக கதவை திறங்கள். வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். திறந்து பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த செய்தியை கேட்டவுடன் உமர் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தடவை கதவு தட்டப்படுகிறது. அடுத்து திறந்து பார்க்கும் பொழுது யார் என்றால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு அவருக்கும் நற்செய்தி சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மேலதிகமாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அலா பல்வா துஸீபுஹு, அதாவது ஒரு பெரிய சோதனை அவருக்கு ஏற்படும், அந்த நேரத்திலே அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் கூடுதலாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வல்லாஹுல் முஸ்தஆன், அதாவது அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுல உஸ்மான் அவர்களை பற்றியுள்ள ஒரு முன்னறிவிப்பு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு
ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்படும். இதுதான் ஒரு முன்னறிவிப்பாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே உஹது மலையின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது சொன்ன இன்னொரு நற்செய்தி என்ன? அவர் ஒரு ஷஹீத் என்கிற அந்த நற்செய்தியையும் சொன்னார்கள். அப்ப இதுல நாம தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அபூபக்கர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், உமர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், உஸ்மான் அவர்களுக்கு அமர்வதற்கு இடமில்லை, கொஞ்சம் தள்ளி இன்னொரு பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தூதர் அவர்கள் இந்த ஒரு செய்தியை முன்னறிவிப்பாக சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அடுத்து யார் ஹலீஃபாவாக வருவது என்கிற ஒரு சூழல் அங்கே ஏற்படுகிறது. அப்ப அதுல பெரும்பாலான பேர்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்னா, அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள், அந்த 10 நபித்தோழர்களில் 3 பேர்கள் மரணித்து விட்டார்கள். யாரெல்லாம்? முதலில் நாம் அறிந்தோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அடுத்து யார்? அபூ உபைதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமீரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று ஒரு சிறப்பை அவர்களுக்கு சொன்னார்கள். அபூ உபைதாவும் மரணித்து விடுகிறார்கள். ஷாமில மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த நோயினால் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டு அவரும் மரணித்து விடுகிறார்கள். அப்ப அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய 7 நபித்தோழர்கள் யார் என்று சொன்னால், சயீத் இப்னு ஸைத். இவர் யார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய உறவினராக சயீத் இப்னு ஸைத் அவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே உமர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள், சயீத் இப்னு ஸைத் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அப்ப அவரை எல்லாம் அடுத்த தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுப்பதை விட அடுத்து இருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்ப இப்படி 4ஆவதாக இந்த சயீத் இப்னு ஸைத். அடுத்து இருப்பது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அடுத்து ஜுபைர் இப்னு அவ்வாம், அதற்கு அடுத்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ். இப்படி இந்த 10 நபித்தோழர்கள் இவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே சயீத் இப்னு ஸைத் அவர்கள் கலீஃபாவாக வர முடியாது. ஏற்கனவே கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை அறிவித்து விட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நாம் தேர்ந்தெடுப்போம் என்கிற அந்த ஒரு செய்தியை சொல்லி எல்லோரும் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டு உஸ்மான் அவர்கள் அந்த நேரத்திலே கலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இவர்களுடைய ஆட்சியை பொறுத்தமட்டில் மிக சிறந்த ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே செய்தவர் உஸ்மான் இப்னு அஃபான். நமக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்று தெரியும். அதிகமாக இவர்களை பற்றி தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவும். ஆனால் இவர்களுக்கு உண்டான பல சிறப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பெரிய சிறப்புகள் நடைபெற்றது, எவ்வளவு பெரிய சோதனைகள் இவர்களுக்கு ஏற்பட்டது என்பதையெல்லாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவோம். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை பொறுத்தமட்டில் 12 வருடங்கள் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறார்கள். அந்த 12 வருடங்களில் தான் ஈரான் நாட்டிற்கு அருகிலே உள்ள, அதாவது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பிலே பெரிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய கஜகிஸ்தான் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியிலே தான் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த இந்த நாடு குராசான் என்று அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த நாடும் இதே மாதிரி இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியும் அன்றைக்கு கைப்பற்றப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல எகிப்தினுடைய சில பகுதிகள் மட்டும்தான் கைப்பற்றப்பட்டது. ஆனால் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எகிப்தினுடைய அனைத்து பகுதிகளும்
வெற்றி கொள்ளப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்திலே பல நாடுகள் எல்லாம் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் நமக்கு எல்லாம் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே தான் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய பல நாடுகள் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் இஸ்லாம் என்பது இந்த நாடுகளுக்கு அதிகமாக பரவுகிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே தான் கடற்படை என்பது முதலாக அமைக்கப்படுகிறது. அப்ப இது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஷாமிற்கு கவர்னராக இருந்தவர் யார் என்று சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது நம்மிடத்திலே தரைப்படைகள் இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு எதிரிகள் கடற்படையை பயன்படுத்துகிறார்கள், நாமும் அப்படி ஒரு படையை அமைத்தால் என்ன என்கிற ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கடல் வழியாக எதிரிகளை நாம் தாக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டால் அதிலே பல சஹாபாக்கள் கொல்லப்படுவார்கள், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி அந்த செய்தி அப்படியே ஒத்திவைக்கப்படுகிறது. அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஷாமினுடைய கவர்னராக இருக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் அவர்களிடத்திலும் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களுடைய ஆலோசனையை ஏற்று கடற்படை என்பது முதலாக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1500 கப்பல்கள் வரைக்கும் அவர்கள் அதை ஏற்படுத்தி அதிலே எதிரிகளை பல நாடுகளுக்கு சென்று தோற்கடித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி இவர்களுடைய ஆட்சி காலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் பல குழப்பங்கள் என்பது மதீனாவிலே ஏற்படுகிறது. அந்த பல குழப்பங்கள் எந்த குழப்பவாதிகளால் ஏற்படுகிறது என்பதை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தினங்களில் இதனுடைய தொடரை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட இந்த வரலாற்று செய்திகள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள் என்பது உண்மையிலேயே அவர்கள் சத்திய தூதர் தான். அதுவும் அவர்கள் தானாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்துள்ள வஹீயின் அடிப்படையிலே தான் இந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி உள்ள செய்திகளை அறியக்கூடிய நாம் அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சொற்களையும் செயல்களையும் அவர்கள் எதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் அங்கீகரித்திருக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.